ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மாவு, முட்டை, தயிர், சுகர், ஓவன்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த கேக் ரவை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா 250 ml கப்பில் 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நார்மலாக இருக்கக்கூடிய வெல்லம் கூட எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா துருவிட்டு மிக்சியில் நல்லா ஒரு கப் பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சுகர் சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கப் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் தான் வேணும்னு இல்லை, ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி நல்லா ஒரு கப் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிற கப்பில் 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் ஒரேடியாக மொத்தமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா இது காய்ச்சி ஆற வச்ச பால். எப்பவுமே நம்ம கேக் செய்யும்போது பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பாலெலாம் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாலும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம ரவையில் கேக் பண்ணுறதுனால ஒரு 1/2 hour இந்த பேட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ அந்த ரவை அந்த பாலெல்லாம் அப்சார்ப் ஆகி கொஞ்சம் கூட டைட் ஆகும். ஒரு 1/2 hour இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு பேட்டரி இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு கொஞ்சம் கூட பேட்டரி டைட்டாகி இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பேட்டரோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 கப் ரவை, 3/4 கப் பால், அதுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை, துருவன வெல்லம், அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு ஆயில். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம நினச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த கேக் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நான் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஆப்பத்துக்கு போடுவோம்ல அந்த சோடா இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது சேர்க்கணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம இதில் முட்டைலாம் சேர்க்காததுனால வேறு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லை சேர்க்கலாட்டுமே நமக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போது நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஹாட் ஷேப்பில் உள்ள டின்னில் தான் செட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது இந்த கேக் டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் ரொம்பலாம் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 2 ட்ராப் விட்டு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கேக் டின்னில் நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எல்லா கேக் பேட்டரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கையில் ஏதாவது நட்ஸ் ஏதாவது இருந்தால், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கேஷ்யூவும் இந்த சைடில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நம்ம சேனலே சிம்பிளாக பண்ணக்கூடிய நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம கேக் டின்னை வச்சிடலாம். நீங்கள் கேக் டின் தான் எடுக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கையில் எந்த டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதிலே இந்த கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கேக் டின்னை வச்சதுக்கப்புறமா அந்த குக்கரில் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த சென்டரில் கேக் டின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியில் விசிலும் கேஸ்கெட்டும் எடுத்துக்கோங்க. மூடி வச்சுட்டு ஓரளவு சிம்க்கும் மீடியத்துக்கும் இடையில ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. நம்ம கேக் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 20 மினிட்ஸ் ஆகுது. லைட்டாக ஒட்டி தான் வந்திருக்கு. திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி வச்சு திருப்பி வேக வச்சு எடுக்க போகிறேன்.
ஓயாமல் நம்ம வந்து திறந்து பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து கேக் வராது. அதனால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் திருப்பி ஒருக்கா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நமக்கு கேக் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு நல்லாவே ஆறிட்டு, நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே வந்துடும். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேக் டின்னில் கூட எதுவுமே ஒட்டலை. சூப்பராகவே நமக்கு வந்து கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் உள்ள பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு வந்து கேக் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக பார்த்தோன்னே இந்த கேக் வந்து பண்ணுவீங்க. செஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே இது வந்து தீந்துரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சர்க்கரை வச்சு பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.